எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம். இடம் இருந்து வளம். 5. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் அதன் டேஷ்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால அதனுடைய விளைவுகளை எண்ணி பார்க்க வேண்டும். 5. விளைவு விளைவுகளை எண்ணி பார்க்க வேண்டும். 3. மேலிருந்து கீழ். உனக்கு கொஞ்சம் கூட டேஷ் இரக்கம் இல்லையா? உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லையா? ஈவு ஈ மட்டும்தான் போடணும். ஊ இருக்கு, ஈவு. 5. கீழிருந்து மேல். ஒரு சின்ன டேஷ் தான் பெரிய மரமாகிறது. ஒரு சின்ன விதை, வி இருக்கு, தை தான் போடணும், விதை. 10. கீழிருந்து மேல். 10. கீழிருந்து மேல். பொதுவாக குத்து விளக்குகள் இந்த உலோகத்தால் உருவாக்கப்படும். குத்து விளக்குகள் பித்தளை, லைல முடியுது இல்லையா, பித்தளை, பித்தளை. 9. வலம் இருந்து இடம். மதி வேறு சொல், கடைசி எழுத்து இல்லை. மதினா புத்தி, புத்திக்கு கடைசி எழுத்து இல்லையா. பூ தீ இல்லை, கடைசி எழுத்து இல்லை. 10. வலம் இருந்து இடம். வலம் இருந்து இடம். 10. தெய்வத்துக்கு நைவேத்தியமாக படைக்கப்பட்டதை குறிப்பிடும் சொல். தெய்வத்துக்கு வைக்கிற நைவேத்தியம் பிரசாதம், பி இருக்கு, பீர சா த இம், பிரசாதம். 11. கீழ் இருந்து மேல். திருமணமானவன், திருமணமானவன் இம்ல இருக்கா, அப்போ சம்சாரி, ச இம் சாரி, சம்சாரி. 6. இடமிருந்து வலம். நீண்ட காலமாக பயிரிடப்படாத நிலத்தை இப்படி குறிப்பிடுவர். தரிசு, தரிசு. 6. கீழ் இருந்து மேல். அஞ்சல், அஞ்சல். தபால், த பா இல், தபால். 2. வலம் இருந்து இடம். கோட்டை சுவர், கோட்டை சுவர் இல்ல முடியுது, அப்போ மதில், ம தி இல், மதில். 2. மேலிருந்து கீழ். மேலிருந்து கீழ். 2. மேகத்தை குறிக்கும் வேறு சொல். மா சு இருக்கு, நடுவு எழுத்து தான் போடணும். மஞ்சு, மஞ்சு கூட்டம் மஞ்சு போதி, அத மாதிரி வரும். அதுக்கப்புறம் 1. மேலிருந்து கீழ். மேலிருந்து கீழ். வழக்குகள் நடைபெறும் இடம். வழக்குகள் நடைபெறும் இடம் நீதிமன்றம். நீதி ம இன் ர இம், நீதிமன்றம். 4. வலம் இருந்து இடம். அப்பா சந்திரன் சந்திப்பில் உள்ள ஒரு இனிப்பு. அப்பா சந்திரன் சந்திப்பில் உள்ள ஒரு இனிப்பு. பாசந்தி, இந்த இருக்கு, பா சந்தி, பா ச இந்தி, பாசந்தி. 8. மேலிருந்து கீழ். 8. அர்ச்சகர் பேச்சு வழக்கில் இப்படியும் குறிப்பிடுவர். அர்ச்சகரை எப்படி கூப்பிடுவாங்க? அர்ச்சகர் பேச்சு வழக்கில் இப்படி. பூசாரி, பூசாரி, பூசாரி. 11. வலம் இருந்து இடம். வலம் இருந்து இடம். 11. ஆறுகள் இணையும் இடம் சங்கமம். ச இங் க ம இம், சங்கமம். 7. வலம் இருந்து இடம். தைரியம் உள்ளவன். தைரியம் உள்ளவன் வீரன். வீர இன், வீரன். 7. மேலிருந்து கீழ். புடைப்பு. புடைப்பு அப்படின்னா வீக்கம், வீ இருக்கு, இக்க இம், வீக்கம். 15. இடமிருந்து வலம். ஒரு டேஷ் என்பது பொதுவாக 48 நாட்களை குறிக்கும். ஒரு டேஷ் என்பது பொதுவாக 48 நாள். ஒரு மண்டலம், ம
இன் ட ல இம் மண்டலம் அப்படிங்கிறதா 48 நாள் குறிக்கும். அப்புறம் 12 வலமிருந்து இடம். 12 காந்திஜி இறுதியாக உதிர்த்த சொல் ராம். ரா இம் ராம். 18 கீழிருந்து மேல். 18 கீழிருந்து மேல் பழங்காலத்தில் வேட்டையாட பயன்படுத்தப்பட்ட வளைந்த எரியும் இந்த கருவி எரிபவருக்கே திரும்பி வரும். பூமராங். பூ மட்டும்தான் போடணும். பூ ம ரா இங் பூமராங். 16 இடமிருந்து வலம். முள்ளும் உள்ள மலர் ரோஜா பூ. ரோஜா பூ ரோஜா பூ. 17 மேலிருந்து கீழ். டேஸ் இரண்டொழிய வேறில்லை. ஜாதி இரண்டொழிய வேறில்லை. ஜாதி இரண்டொழிய வேறில்லை. கீழிருந்து மேல் 16. கீழிருந்து மேல் 16 இத்தாலி நாட்டின் தலைநகர். இத்தாலி நாட்டின் தலைநகர் ரோம். ரோயிற்கு இம்முதான் போடணும். ரோம். 21 கீழிருந்து மேல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ளது வள்ளுவர் டேஷ். வள்ளுவர் கோட்டம். கோ இட்ட இம் கோட்டம். 21 வலம் இருந்து இடம். ஆண்டாளின் மறுபெயர் கோதை. கோயிற்கு தைதான் போடணும். கோதை. 13 இடமிருந்து வலம். 13 இல்லை 14 வலம் இருந்து இடம். விலங்குகளுக்கு டேஷ் கால்கள் உண்டு. விலங்குகளுக்கு 4 கால்கள். 4 கால்கள் உண்டு. 14 கீழிருந்து மேல். 14 தேசம். தேசம் நாடு. நாயிற்கு டூ மட்டும்தான் போடணும். 19 இடமிருந்து வலம். இதையும் நெருப்பையும் அருகருகே வைக்கக்கூடாது. பஞ்சையும் நெருப்பையும் அருகருகே வைக்கக்கூடாது. பஞ்சு. ப இஞ்சு பஞ்சு. 20 மேலிருந்து கீழ். 20 பாரம். சுமை. சூயிற்கு மைதான் போடணும். சுமை. 13 மேலிருந்து கீழ். மேலிருந்து கீழ். 13 கூட்டம். கூட்டம் பேச்சு வழக்கு. கும்பல். கு இம் ப இல் கும்பல். கும்பல். இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம். இது பாரம் எழுதிட்டோம்ல. அப்புறம் இடம் எல்லாம் செக் பண்ணிவிடுவோம். இடமிருந்து வலம். இடமிருந்து வலம். நீண்ட காலமாக பயிரிடப்பட தரிசு எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம். வலமிருந்து இடம் எல்லாமே எழுதிட்டோம். ஆண்டாளின் மறுபெயர் கோதை எழுதியிருக்கோம். மேலிருந்து கீழ் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம். கீழிருந்து மேல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம். இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இதை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.